காளியம்மாளின் பகிரி உரையாடல் சீமானை நான் தப்பாக பேசவில்லை. இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான பத்திரிகையில் காளியம்மாள் அவங்க கொடுத்த ஒரு நேர்காணலை அட்டைப்படத்தில் பதிவு செய்கிறாங்க. சில வார்த்தைகளை பதிவிட்டு அந்த வார்த்தைகளால் தான் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் சில சலசலப்பு ஏற்பட்டது. அதற்கான காரணம், எந்த கட்சியிலிருந்து விலகினார்களோ அந்த கட்சியுடைய தலைவரை அவருக்கு அரசியலே, அதாவது கள அரசியலே புரியலை அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு கள அரசியல் புரியலைன்னு அவங்க சொல்லியிருப்பது போல் அதை பதிவு செய்திருக்காங்க. கூடவே விஜயுடைய வேகம் போதாது, அதாவது அவங்க தாவேக்காவில் இணைய போகிறாங்கங்கிற ஒரு செய்தி வந்ததில், அதனால் இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் இணைத்து போட்டோன்னா நல்லா வியாபாரமாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு இந்த விஷயத்தை அவங்க பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இதை உண்மையிலே காளியம்மாள் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா, அதற்கு நம்ம காளியம்மாள் அவர்கள்கிட்ட விளக்கம் கேட்டால் தெளிவாகுங்கிறதால சில தம்பிகள் நேரடியாக காளியம்மாளுடன் பேச முயற்சி செய்திருக்காங்க. அதில் ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பகிரி உரையாடலில் பேசின விஷயத்தை ஷேர் பண்ணி தற்போது இணையம் முழுக்க வைரலாக இது பரப்பப்பட்டு வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா, அக்கா இந்த மாதிரி நீங்கள் சீமான் அவர்களுக்கு கள அரசியல் புரியலை அப்படின்னு பேசியதாக நீங்கள் நேர்காணல் கொடுத்த அந்த ஊடகத்தில் பதிவு செய்திருக்காங்க. இதை பற்றி என்னக்கா சொல்ல விரும்புகிறீங்க, உண்மையிலே அப்படி தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக இந்த விஷயத்தை பகிர்ந்து அங்கே கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா, ஆமாப்பா நான் இப்படி விமர்சனமே பண்ணலை, இதை இவங்க மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களோட வருத்தத்தோடு அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. சில ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. காளியம்மாள் அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சில கேள்விகளை நம்ம முன் வச்சு ஒரு காணொளி பதிவு பண்ணோன்னா, இதுவரைக்கும் கட்சியை விட்டு விலகி போன பிறகும் கூட, விலகக்கூடிய சூழல் ஏற்பட்ட பிறகும் கூட, சில சர்ச்சையான ஆடியோக்கள் வெளியானாலும் கூட ஒரு முறை கூட நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் தவறாக தரக்குறைவாக எங்கேயுமே பேசலைங்கிறது மிக முக்கியம். அந்த கண்ணியத்தோடு அவங்க இருக்கும்போது நம்ம உடனடியாக எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தோம். காளியம்மாள் அவர்களே அவங்கள அது தெளிவான பதிலை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க.